Hello, my dear students and parents. நான் ஜஸ்டிஸ் ஃப்ரம் கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமி திருச்சி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமியில இப்போ நீட் 2024 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல நல்ல மார்க் எடுத்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னதான் எக்ஸாம் வந்து கொஞ்சம் காம்படிஷன் நிறைய இருந்தாலுமே, இந்த டைம் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தாலுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் வந்து நிகாரிகா அவங்க வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சு கெம் சொல்யூஷன்ஸ்ல படிச்சு 720க்கு 626 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. சோ அவங்க கூட அவங்க சித்தியும் வந்திருக்காங்க. அவங்க உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டகரிக்கு தமிழ்நாட்டுல இப்ப எவ்வளவு காம்படிஷன் நம்ம தெரியும், கட் ஆஃப் எல்லாம் கண்டிப்பா அதிகமாகும். பட் அவங்க இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு தமிழ்நாட்டுல எந்த காலேஜ் வேணாலும் கிடைக்கும், எம்எம்சியே கிடைக்கும், ஸ்டான்லி, அவங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. 626 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. கிரேட் அச்சீவ்மெண்ட். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நிஹாரிகா. நான் கெம் சொல்யூஷன்ல தான் படித்தேன். நான் வந்து தாத்தா பாட்டி கூட தான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தேன். எங்க தாத்தா வந்து கோவிட்ல இறந்துட்டாங்க. எங்க தாத்தாவோட பெரிய கனவு, நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெரிய கனவு, நான் எம்பிபிஎஸ் பண்ணணும் தான். எனக்கு வீட்லயே சொல்லிட்டே இருந்தாங்க எம்பிபிஎஸ் பண்ணணும்ட்டு. எனக்கும் சயின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதனால தான் நீட் எடுத்தேன். நான் வந்து ஆர்ச்சர்ட்ல படித்தேன். நான் ஸ்டேட் போர்டில் படித்த ஸ்டூடெண்ட். ஆர்ச்சர்ட்ல வந்து ஸ்கூலிங்க்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எஸ்பெஷலி எங்கள் சேர்மன் சார், கரஸ்பாண்டன்ட் மேம், சிஓ சார் அண்ட் மை டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அ வெரி ஸ்பெஷல் தேங்க் டு மை பிரின்சிபல் அருண் சார். மிஸ்டர் அருண் சார் தான் உங்களுக்கு சேர்மன். போர்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அந்த ஸ்டேட் போர்டில்? நான் 12th வந்து 494 தான் எடுத்தேன். 494 நல்ல மார்க் தான். 494 நல்ல மார்க் தான். சரியா? டிசப்பாயிண்ட் ஆனேன். ஆனா எனக்கு வந்து ஹோப் இருந்துச்சு, எம்பிபிஎஸ் பண்ணணும், திருப்பி ரிப்பீட் பண்ணி நம்மளால பண்ண முடியும்னு அந்த ஹோப் இருந்துச்சு. ஆனா 1 year ரிப்பீட் பண்றதுக்கு வீட்டுல வந்து யோசிச்சாங்க, இந்த மாதிரி வேற கோர்ஸ் எடுத்து போகலாம், டைம் ரொம்ப ஆகும் அப்படிலாம் யோசிச்சாங்க. ஆனா நான் வந்து எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு டிட்டர்மினேஷன்ல ஜாயின் பண்ணணும்னு இருந்தேன். வீட்டுல சித்திலாம் ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க. ஓகே எம்பிபிஎஸ்ஸே எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஹோப் கொடுத்தாங்க. அப்பதான் என் ஃப்ரெண்டு மூலயமா கெம் சொல்யூஷன் எனக்கு அறிமுகம் ஆனிச்சு. ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சு. இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து 1 month போனேன். நீட் பத்தி எந்த நாலேஜுமே இல்லாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணேன். பட் ரொம்ப கம்மி மார்க் வந்துச்சு. இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். வீட்டுல வந்து கொஞ்சம் 1 year எடுக்க யோசிச்சாங்க. இந்த மாதிரி வேற காலேஜ் பண்ணலாம், இயர் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து எம்பிபிஎஸ் பண்றேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்க சித்தியை வந்து என்கரேஜ் பண்ணி ஓகே எம்பிபிஎஸ்ஸே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்டு மூலயமா தான் கெம் சொல்யூஷன் வந்து எனக்கு வந்து அறிமுகம் ஆனிச்சு. ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சு இந்த இன்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ் போய் இதுல நீங்க நீட்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் நீட்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து எனக்கு 283 தான் வந்துச்சு. 283ல இருந்து 696 626 கிரேட் அச்சீவ்மென்ட். 283 டு 626 சரியான அச்சீவ்மென்ட். நல்ல எஃபோர்ட் எடுத்திருக்கேன். சரியா? இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதே தெரியாது. ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 1 month 2 month போகவே எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துச்சு. கான்செப்ட்லாம் ரொம்ப கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுலயும் உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா. டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்ப என்ன நினைச்சிட்டு வந்தீங்க? கெம் சொல்யூஷன்ஸ் வர்றப்ப இன்ஸ்டிடியூட் எப்படி இருக்குன்னே தெரியல. அப்போ நம்மளால பண்ண முடியுமா, சிலபஸை பத்தி அப்ப அவ்வளோ தெரியல. 1 month போனும்போது அவ்வளோ கவரும் பண்ண முடியல. சிலபஸ் பத்தி டீட்டெயிலாவும் தெரியல. ஸோ எப்படி இருக்கும், ரொம்ப டஃப். எல்லாமே நீட் வந்து ரொம்ப டஃப்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி இருக்க முடியும், நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸோடய வந்தேன். ஆனால் எனக்கு டெமோ கிளாஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் 1 month போனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ஸ்கோரே வந்துருச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா ஸ்கோர் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. சார்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே பேசிகிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப என்கரேஜ். ப்ளஸ் ரொம்ப இண்டிவிஜுவல் கேர் வந்து நிறைய இருக்குங்க. அதுதான் இது ப்ளஸ் பாயிண்டே உங்களுக்கு. இங்க வச்ச டெஸ்ட்லாம் உனக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்தது? கெம் சொல்யூஷன்ஸோட டெஸ்ட் நீட்டுக்கு நான் எனக்கு இவ்வளோ ஸ்கோர் வந்ததுக்கு ரீசனே நான் நிறைய டெஸ்ட் எழுதுவோம். தினைக்கும் டெய்லி டெஸ்ட் எழுதுவோம், வீக்லி டெஸ்ட் எழுதுவோம், ஹாஃப் போர்ஷன் நிறைய இருந்திருக்கும், ஃபுல் போர்ஷன் நிறைய இருந்திருக்கும். இங்க மெயினா டெஸ்ட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். டெஸ்ட்னால தான் இவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு. எங்களுக்கே தெரியாது. சார் சொல்லிட்டே இருப்பாங்க டெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இம்பார்ட்டன்ஸே தெரிஞ்சிருக்கு. டெஸ்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடவே கிடையாது.
இங்க கிளாஸஸ் இப்போ கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து என்னோட நோட்ஸ் நான் படிக்க சொல்லியிருப்பேன், என்னோட நோட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ ஓகே. அது இல்லாம என்னோட நோட்ஸ் இல்லாம மத்த புக்ஸ் ஏதாவது ரெஃபர் பண்ணியா? நிறைய புக்ஸ் நிறைய இருக்கும். நீ உனக்கு என்ன பண்ண நீ ஆக்சுவலா? இல்ல சாரோட நோட்ஸ் எல்லாமே போதும். செம்ம கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சாரோட நோட்ஸே எல்லாத்துக்குமே போதும். நான் புக்ஸ் அவ்வளோ எதுவும் ரெஃபர் பண்ணேன். ப்ளஸ் இங்க கெம் சொல்யூஷன்ல மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. சார் டீச் பண்றதே ஹையர் லெவல்ல தான் டீச் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் டீச் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த சம்ஸ்லாம் போட்டா உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். இங்க டீச் பண்றதே உங்களுக்கு ஜேடபிள்யூ லெவல்ல தான் டீச் பண்ணுவாங்க. நீட்டை எடுத்தாலும் இந்த ஜேஇ லெவல்ல தான் டீச் பண்ணனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியா இருந்துச்சு. நம்ம இன்ஸ்டியூட்ல நான் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம விக்னேஷ் சார் எடுத்தாரு. ஆக்சுவலா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுப்பாரு. அவரோட கிளாஸ் எப்படி இருந்தது? அவரோட சாரோட கிளாஸ் உனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி விக்னேஷ் சார் தான் எடுத்தாங்க. அவங்களும் சூப்பரா இன்டராக்ஷன், டீச்சர்ஸோட இன்டராக்ஷன்ஸ் ரொம்ப பக்காவா இருக்கும். சூப்பரா இன்டராக்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் டவுட், ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே டவுட், ஒவ்வொரு கான்செப்டுக்கும் டவுட் கேளுங்கன்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பரவாயில்ல. பிசிக்ஸ் பத்தி பிசிக்ஸ் மன்சூர் சார் எடுத்தாங்க, டாக்டர் மன்சூரா அவங்க எடுத்தாங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? பிசிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப டஃப் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம பழகிருக்கோம். பிசிக்ஸ் வந்து டஃபா இருக்கும்ட்டு. ஆனா இங்க வந்து பிசிக்ஸ் சார் எடுத்த பிசிக்ஸ் வந்து பிசிக்ஸ்லயே ஒரு லவ் வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவு டீச் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. பிசிக்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் எதுவும் போட்டு பாத்தியா? அந்த ஹச்சி வர்மா அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் போடல. சார் கொடுத்த ப்ராப்ளம்ஸ் தான் ஃபுல்லா போட்டேன். ஓகே ஓகே. பயாலஜி என்ன படிச்ச? பயாலஜிக்கு ஆக்சுவலா வந்து பயாலஜி சார் தான் டீச் பண்ணுவாங்க. எழில் சார் டீச் பண்ணுவாங்க பயாலஜி. அவங்களும் ஃபுல்லா என்சிஆர்டி, ஃபுல் கம்ப்ளீட்டா என்சிஆர்டி தான். பிளஸ் உங்களுக்கு எம்டிஜி ரெஃபர் பண்ணேன் நான். எம்டிஜி வந்து எல்லாத்துக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு போடல. ஆனா பயாலஜி எம்டிஜி வந்து தியரி படிச்சியா இல்ல பயாலஜிக்கு கொஸ்டின்ஸ் போட்டியா? கொஸ்டின்ஸ் தான் நிறைய போட்டேன். எல்லா கொஸ்டின்ஸுமே போடுவாங்க. அவங்க தியரி எம்டிஜில வந்து என்சிஆர்டில இருக்கிறதா தியரி, மெயின் தியரி அதுதான். ஸோ அதை படிச்சுட்டு நீங்க எம்டிஜி போடும்போது நிறைய கொஸ்டின்ஸ் டீல் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் எங்க பயாலஜி சார் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஸ்டெப்புக்கு அஹெடா தான் கொடுப்பாங்க டெஸ்ட்டுக்கு. அந்த டெஸ்ட்லாம் எழுதும் போது கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃபா தான் இருக்கும். நம்ம அதுக்கு ஸ்கோர் பண்றது கொஞ்சம் டஃப் தான். ஆனா அது ஸ்கோர் பண்ணணும் அந்த தாட் இருக்கும். அந்த தாட்னால நீங்க என்சிஆர்டி இன்னும் டெப்தா ரீட் பண்ண வச்சாங்க. அதனால டெப்தா நாங்க என்சிஆர்டி ரீட் பண்ணோம். ஓகே, வெரி குட் வெரி குட். இப்ப இந்த இது இருக்கு இல்லையா, இப்ப 626 வாங்கியிருக்கேன். இங்க வச்ச மேக்சிமம் இங்க வாங்கின மார்க் எவ்வளவு வாங்கின? மேக்சிமம் ஞாபகம் இருக்கா உனக்கு? இங்க எவ்வளவு வாங்கின? 650 அந்த ரேஞ்ச். 650 ஒரு டைம் வாங்கியிருந்தேன். பரவாயில்ல. அந்த மார்க் வந்திருக்கு. 626 ஆவரேஜ். லோவஸ்ட் மார்க் என்ன வாங்கியிருந்தேன்? லோவஸ்ட் மார்க் வந்து 520 வாங்கியிருந்தேன். 520 கிட்ட வாங்கியிருந்தேன். பரவாயில்ல. அந்த ஆவரேஜா எடுத்துட்டேன். அந்த 626. கண்டிப்பா உனக்கு எந்த காலேஜ் வேணா கிடைக்கும். உன்னோட கேட்டகரிக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த காலேஜ் உன்னோட ட்ரீம் என்ன? ஆக்சுவலா ட்ரீம் மெடிக்கல் காலேஜ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இங்க வர்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருப்ப இல்லையா? எந்த காலேஜ் உன்னோட ட்ரீம் மெடிக்கல் காலேஜ்? எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா மட்டும் போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து இத்தனை காலேஜ்ல ரெஃபர் பண்ணாங்க. மார்க் வர வர எனக்கு எம்எம்சி வந்து ட்ரீம் காலேஜா இருந்துச்சு. எம்எம்சி. ஓகே. நிறைய பேர் எம்எம்சி ஏன்னா டாப் 1ல இருக்கு, டாப் 1 ரேங்கிங்ல இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ இந்தியா லெவல்லே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஆல் இந்தியா ரேங்கிங்ல எம்எம்சிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல காலேஜ் எம்எம்சி. கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடும் எம்எம்சி. உன்னோட கேட்டகரிக்கு ஷுவரா கிடைக்கும். சரியா? ஓகே. இப்ப இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண, மார்க் எடுத்த, எல்லாமே பண்ண, டெஸ்ட் எழுதணும்னா ஓரளவு பயங்கர கான்பிடென்ட் வந்துருச்சு. நம்ம கெம் சொல்யூஷன்ஸ்ல மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம்ல, அது உனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணது. கெம் சொல்யூஷன்ல மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அப்படியே நீட் பேட்டர்ன்லயே நீட் மாதிரியே எல்லா ப்ரொஃபஷனுமே இருந்துச்சு. எங்களுக்கு திருப்பியும் நீட்டுக்கு முன்னாடி ப்ரீ நீட் எழுதுற மாதிரி இருந்துச்சு நீட். அது மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுவோம். இங்க கெம் சொல்யூஷன்ல வந்து என்கரேஜ் பண்றதுக்காக அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. மார்க் வந்துச்சு, ஆனா அவார்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணது அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுல எவ்வளவு மார்க் எடுத்த நீ மார்க் டெஸ்ட்ல? 464 எடுத்த. மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட்ல 464. ஆக்சுவலா அது ஜனவரில கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜனவரி எண்ட் பிப்ரவரி 1 கண்டக்ட் பண்ணோம். பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அப்படியே படிச்சு வந்துட்டேன். உனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த ஒரு ஹோப் கிடைச்சிருச்சு உனக்கு. ஓகே ஓகே, குட். எக்ஸாமுக்கு முன்னாடி 20 ஃபுல் கண்டக்ட் பண்ணோம். நம்ம கண்டக்ட் பண்ணது மொத்தமா
240 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். டெய்லி டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட் எல்லாம் சேர்த்து மொத்த டேஸே 250 260 டேஸோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆரம்பிச்சு. ஆமா ஆமா, ஒரு 300 டேஸ். ஏன்னா நம்ம ஜூன் எண்டு போலதான் நீ வந்த நினைக்கிறேன். ஜூலை ஸ்டார்டிங்ல வந்து. ஓ, ஜூலைல தான் நீ வந்த, ஜாயின் பண்ணது. 2 மந்த்க்கு அப்புறம் தான் வந்து. இருந்தாலும் எனக்கு நான் வரதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்ல தனியா ஸ்கெட்யூல் போட்டு எஃபோர்ட் போட்டு எல்லா டீச்சர்ஸுமே எடுத்தாங்க. ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். எக்ஸாம் எங்கே உனக்கு சென்டர் இருந்தது? ஜேஜே காலேஜ். ஓ, ஜேஜே காலேஜ்ல எழுதுனேன். எழுதி முடிச்சிட்டு எக்ஸாம் முடிச்சிட்டு வர்றப்ப உனக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு சார். கன்ஃபார்மா கிடைச்சிரும். ஒரு கான்ஃபிடென்ட். எக்ஸாம் முடிச்சிட்டோம். நம்ம ஆன்சரை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டோட தான் வெளில வந்தேன். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ உங்களோட குழந்தை வந்து இவ்வளவு தூரம் மார்க்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? கெம் சொல்யூஷன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து மற்ற பேரண்ட்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வெரி பிக் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. யுவர் ஃபேமிலி எல்லாருமே எங்க சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. பிகாஸ் யூ ஓன் அ லாட். ஆக்சுவலி நீங்க விதைச்ச விதை தான் இன்னைக்கு ஒரு டாக்டர்ஸ் 17 மெம்பர்ஸ் வந்து 600 மேல எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே. ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இன்னைக்கு இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து உள்ளக்கா இன்ஸ்டியூட் பார்க்கும்போது ரொம்ப கம்மி ஃபீஸா வாங்கியிருந்தீங்க. ஸோ டோன்ட் மிஸ்டேக் இன் மீ சார். ஆக்சுவலி சாரி ஃபார் தட். ஏன்னா எல்லாமே லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. 40,000ன்ற போது என்ன இருக்கும் அப்படின்றது நாங்க மைண்ட்ல எங்களுக்கு ஃபிக்ஸட் தான். அது வந்து அது நாங்க எங்க மனசு உறுத்திட்டே தான் இருந்தது, எப்படி பாப்பா படிப்பா அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க இன்னொரு இன்ஸ்டியூட் சேர்த்து பார்த்தோம், அது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அகைன் இந்த இன்ஸ்டியூட் வரும்போது எங்களுக்கு அந்த ஒரு வரி இருந்தது. அப்புறம் 1 மந்த் சரி போகட்டும் அப்படின்றதுனால இவங்க டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஆக்சுவலா 1 மந்த்லயே ஃபுல் கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. இவங்க சொல்ல எங்களுக்கு ஒரு இதா இருக்கும். நாங்களும் ஒரு 3 மந்த்ஸ் சார் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். சார் நாங்க டார்ச்சர் பண்ணிட்டோம், as a பேரண்ட்ஸா நாங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் சார், எல்லாமே உங்களோட என்கரேஜ்மெண்ட். இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர்ஸா வந்து நிக்கிறாங்க. Without your supports they will not nothing do anything. So you are the supporters and நீங்க நல்லா கைட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா கைட் பண்ணி இங்க படி அப்படினு சொல்லி எங்க மேல ஒரு ஹோப் வச்சு வந்ததனால நம்ம அந்த ஒரு நல்லா அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. And mock test நீங்க கனெக்ட் பண்ணீங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அட்லீஸ்ட் இப்போ வந்துருவாங்க அப்படின்றது தெரிஞ்சது. நீங்க உங்களை வந்து அடுத்தது மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து பாப்போம் அவார்டு வாங்கிட்டாங்க. கோல்டு காயின் நீங்க கிஃப்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு இன்னும் மோர் கான்ஃபிடென்ட் ஆயிருந்தது சார் மேல. இவர் கொண்டு வந்துருவாரு, ஒரு கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு இது இருந்தது. இன்னைக்கு 626 மார்க் எடுத்து இன்னைக்கு வெரி பிக் சக்சஸ்ல நிக்கிறாங்க. அது பிகாஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சார் தான். சார் ஸ்ட்ரிக்ட் தான், ஸ்ட்ரிக்டா இது பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டாக்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்கல்டிஸை வந்து நான் ரொம்ப தேங்க் பண்றேன். கெம் சொல்யூஷன், பயாலஜி சார், கெமிஸ்ட்ரி சார், எல்லாமே பிசிக்ஸ் சார், எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்றேன். இந்த என்டையர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறோம். எங்க ஃபேமிலி சார்பாக நான் தேங்க்ஃபுல் பண்றேன். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு தெரியாது, அது டாக்டரோட இது தெரியாது, ப்ரொஃபஷனல் பத்தி. இவங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் ஆகும் போது இவங்க காலில் வந்து விழுவாங்க. நாங்களாம் அந்த டாக்டர் காலில் விழுந்திருக்கோம் சில கட்டத்துல. அப்பதான் அவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் தான் தெரியும். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல். ஆமா சார். ஏன்னா அதர் ப்ரொஃபஷனல் மாதிரி கிடையாது இது. இது வந்து நல்லா புரிஞ்சுட்டு கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் தான் இது பண்ண முடியும். ஸோ ஐ எம் வெரி கிளாட். தேங்க் டு யூ சார். ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு இதை கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா இது நீங்க அப்கமிங் டாக்டர்ஸ் நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இது டாக்டர்ன்றது வந்து சாதாரண ப்ரொஃபஷனல் கிடையாது. இப்போ லாஸ்ட் இயர் வந்து நம்ம ட்ரிச்சில தான் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சாங்க. கெம் சொல்யூஷன்ஸ்ல லாஸ்ட் இயர் வந்து மோஸ்ட் ஆஃப் உனக்கே தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட் ட்ரிச்சி தான். 1 or 2 மட்டும் அப்படியே பெரம்பலூர் பக்கத்துல இருந்து வந்தாங்க. இந்த இயர் பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்க. புதுக்கோட்டை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சென்னை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, ராஜபாளையம். மயிலாடுதுறையில என்கொயரி வந்திருக்கு. ராஜபாளையம் எல்லாம் அவங்க அட்மிஷன் போட்டிருக்காங்க. இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட், நிறைய நாமக்கல், சேலம், எல்லாத்துலயும் இருந்து வந்திருக்காங்க இந்த இயர். சோ நல்ல ரீச் ஆயிருக்கு. நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ரீச் ஆயிருக்கு. ஏன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சதுல நம்ம எஃபர்ட் எடுத்ததுக்கான அந்த பலன் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன்னு நினைக்கிறீங்க? நீட் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்டா நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நல்லா படிங்க. சார் நல்லா கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கைடன்ஸ்ன்றது வந்து ஒரு மெயினான திங் ஒரு டாக்டர்ஸுக்கு. கரெக்ட் இல்லையா?
ஏன்னா நம்ம என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நம்ம லைஃப்ல, நம்ம சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க சார், எல்லாம் என்னன்றத பாத்துக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் குழந்தைங்க மூவ் பண்றாங்க. ஏன்னா எவ்வளவு குழந்தைங்க இருந்தாலும் அவங்க ஒன் மந்த்லயே அந்த குழந்தைங்களை பத்தி அவங்களுக்கு சாருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா என்கரேஜ் பண்ணிட்டு ஒரு 2 monthsலயே பிடிச்சிடாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சி அவரு நிறைய டெஸ்ட் வைக்கிறாரு. அது பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆக்சுவலா. அதுதான் பெரிய சக்சஸ் ஆக்சுவலா. ரொம்ப என்கரேஜிங்கான இவரும் சார் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இண்டிவிஜுவல் கேர் ரொம்ப மெயினா இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு பிசினஸா இது பார்க்காம ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பேஷனா பண்ணிட்டு இருக்காரு. அப்கமிங் டாக்டர்ஸ் நல்லா இருக்கணும். ஏன்னா இது அவருக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இல்ல. ஆக்சுவலி நாங்க கூட யோசிப்போம், இவ்வளவு பண்றாரு, எப்படி ப்ராஃபிட் இல்லாம இப்படி பண்றாரு அப்படின்னு தான் யோசிப்போம். இந்த வருஷம் அவர் எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லாம எல்லாமே அவரோட மைண்ட் பேஷனாவே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனசோட பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார் ஆக்சுவலா. சோ நம்பி வாங்க, இந்த இன்ஸ்டிடியூட் வாங்க. கண்டிப்பா நீங்க 700 தொடுவீங்க. ஆக்சுவலா பாப்பாவே 700 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஸ்டாண்டிங்கா தப்பா ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா சார் கொண்டு வந்துருவாங்க. எல்லா புக்ஸ் என்சிஆர்டி எல்லா புக்ஸுமே சாரே ப்ரிப்பேர் பண்றாங்க. நீங்க வெளியே, ஏன்னா நாங்க வெளியே இன்ஸ்டியூட் வாங்கணும், புக்ஸ் மட்டுமே ஒரு 5000 கிட்ட வாங்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எதுவுமே இல்ல, சார் இல்லன்ட்டாரு. எங்களுக்கு அப்பயே கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, இன்னும் ஒரு புக்ஸ் இல்லாம இப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றத நாங்க பார்த்தோம் சார். சாரி சார் ஆக்சுவலா இதெல்லாம் சொல்றதுக்கு. அண்ட் இவர் என்சிஆர்டி புக்ஸ், இவரோட நோட்ஸ் இது மட்டும் தான் படிச்சாங்க. எனக்கு இவங்க தெரிஞ்சு வேற எங்கேயுமே புக்ஸ் எதுவுமே வந்து பாக்கல. அதுல இருந்து கொண்டு வந்தாங்க. எல்லா பேரண்ட்மே என்கிட்ட கேக்குறது அதான், என்னோட ஓன் நோட்ஸ் தான், நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் தான், ஓனா கொடுக்கறது தான். வெளியில இருந்து எந்த புக்ஸ் எந்த ரெஃபரன்ஸ், ஏன்னா எல்லா புக் ரெஃபரன்ஸும் நாங்க பண்ணிருக்கோம், நாங்க வச்சிருக்கோம், எங்களுக்குள்ள இருக்கு. எல்லா புக்ஸும் இருக்கு எங்களுக்குள்ள, நாங்க அதான பண்ணிருக்கோம். அத பசங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா சார் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல இருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவரே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நீட் அப்ளிகேஷன் போடுறது எப்படி போட்டோஸ் எப்படி எடுக்கணும் எல்லாமே வந்து சாரே வந்து ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது, இந்த ப்ரொஃபஷன் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எங்களுக்கு வந்து இதை பத்தி சுத்தமா நாலேஜ் இல்லாதனால சார்ட்ட பயந்து கேட்போம், சார் நெக்ஸ்ட் என்ன அவர் கூட நான் பார்த்து முடிச்சு தரேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி டக்குன்னு முடிச்சிருவாரு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து படிச்சுக்கிட்டா மட்டும் போதும், சார் ஃபுல் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். இந்த தருணத்துல எங்க அப்பாவை மிஸ் பண்றோம். எங்க தாத்தா இருந்து இதை பார்த்துருந்தாங்கன்னா இன்னும், ஏன்னா அவரோட கனவுல தான் அவருக்கு போட்ட விதை ஆக்சுவலா நீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அதை நம்பி இவங்க இவ்வளவு தூரம் படிச்சு வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.